guys, இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம் டேப்பிங் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. டேப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம். டேப்பிங் பண்ணுறதுக்கு டேப்பிங் டூல் வேணும், டேப்ஸோட இதுதான் இந்த டேப் வேணும். அதுக்கு சரியான ட்ரில் பிட் வேணும். அண்ட் முதலாவது டேப்பிங் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சார்ட் ஒன்று வேணும். அதாவது இப்போ நாங்கள் 20 மில்லியில் டேப்பிங் பண்ணுறோன்னு சொன்னால் எத்தனை மில்லி ட்ரில் பிட் போட்டு நாங்கள் ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணோன்னு சொல்லி அதுக்கான இந்த மாதிரி டேபிள் ஸ்டீல் ஒன்று வாங்கினீங்க சொன்னால் அதில் பின்னுக்கு இருக்கும், அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையா. இது வந்து பாருங்கள் டேபிள் ஸ்டீல். இந்த டேபிள் ஸ்டீலுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட், பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இருக்குது ட்ரில் டேப் சொல்லி இந்த இடத்துல இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை மில்லி எத்தனை மில்லி அப்படிங்கிறதுக்கு என்ன சைஸில் நாங்கள் எத்தனை மில்லி ட்ரில் பீட்டில் இந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணணும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் எனக்கு இப்படி இருக்குது. இந்த டேபிள் ஸ்டீல் ஒன்று வாங்கினீங்க சொன்னால் இதில் பின்னுக்கு அது எல்லாமே இருக்குது தான் டேபிள் ஸ்டீல். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம். நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக விளங்குறதுக்காக நான் M20 ட்ரில் இது போல்ட்டுக்கான ஒரு டேபிங் ஒன்று செய்கிறேன். அந்த டேபிங் வந்து இப்போ இன்றைக்கி அந்த டீட்டெயில் இருக்குது. இதில் வந்து M20க்கு சொன்னால் பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் இந்த ஷைனிங்காக இருக்கனால கொஞ்சம் கிளியராக இல்லை. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் கூட இந்த சார்ட்ஸ் எடுக்கலாம். இதில் பார்ப்போம் என்ன சைஸ் சொன்னால் M20க்குன்னா நாங்கள் வந்து 17.5 ட்ரில் பிட்டில் நாங்கள் ட்ரில் பண்ணுறோம். அப்போ 17.5 ட்ரில் பிட் தான் இது இன்றைக்கி இருக்குது. இப்போ நம்ம இதில் எங்களுக்கு தேவையான அந்த பிளேட்டை எங்களுக்கு எந்த இடத்துல போல்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த பிளேட்டை நாங்கள் ட்ரில் பண்ணிக்குவோம். ஓகே ரைட். நாங்கள் இப்போ எந்த இடத்துல இந்த டேப்பிங் செய்கிறோம் சொல்லி நாங்கள் மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பாஞ்ச் இது வந்து கட்டாயம் தேவை. இது இருந்தால் தான் ட்ரில் பிட் போடுறது ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நாங்கள் மார்க்கிங் ஒன்று போட்டுக்குவோம். எனக்கு இந்த இடத்துல தான் ட்ரில் டேப்பிங் செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, நான் இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சாதாரண எனக்கு இந்த இடத்துல தான் டேப்பிங் செய்யணும்னு சொல்லுங்களேன். இந்த இடத்துல வந்து இந்த இடத்த சென்டர் பாயிண்ட்ஸில் மார்க் பண்ணிக்கொள்ளணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணி போட்டுக்கொள்ளணும். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்த தான் நாங்கள் ட்ரில் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இதுதான் ட்ரில் மெஷின். இது வேணால் நீங்கள் ஹேண்டில் கூட செய்யலாம். ஹேண்ட் ட்ரில் ஒன்று இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது இருக்கனால நான் இதில் ட்ரில் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பிட்டெல்லாம் போட்டு செய்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ட்ரில் மெஷினில் செய்கிறது ஈஸியாக இருக்கும். டேப்பிங் பண்ணக்குள்ள டேப்பிங் ஃப்ளூட் கட்டாயம் யூஸ் பண்ணுங்கள். டேப்பிங் ஃப்ளூட் ரொம்ப முக்கியம்.
கைஸ் இப்போ நாங்கள் 17.5 ட்ரில்லாக ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் நம்ம டைப்பிங் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோ ஹோல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் 17.5ல். எப்படி டச் பண்ணுறது பார்ப்போம். இதை வாய்ஸில் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது வாய்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வந்து டேப்பிங் டூல். இதுலேயும் இந்த டேப்பை வந்து இந்த பக்கம் போட்டு இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்படி திருப்பலாம். நம்ம இது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு டேப்பும் இந்த மாதிரி ஒரு ஷிஃப்டர் வந்துச்சுனாலும் ஓகே. ஷிஃப்டரில் எப்படி சரி நான் நெக்ஸ்ட் காட்டுறேன். டேப் பண்ணக்குள்ளே டேப்பிங் ஃப்ளூட் கட்டாக யூஸ் பண்ணுங்கள். இது தான் டேப். இது வந்து 20 மில்லி டேப்ஸ் M20. ஓகே, நாங்கள் பார்ப்போம் எப்படி டேப் செய்கிறது. மேலே டேப் மேலே வச்சுட்டு ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கணும். டேப் பண்ணக்குள்ளே இப்படி சுற்றி கொண்டே போகக்கூடாது. கொஞ்சம் டைட் பண்ணி அப்புறம் லூஸ் ஆக்கி அப்புறம் டைட் பண்ணி அப்படி தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பிங் சாரி எவ்வளோ குயிக்காக நம்ம கையில் ஒரு மெஷின் எது இல்லாமல் கையிலே டேப் பண்ணிட்டோம். இது வந்து 10 மில்லி பிளேட் ஒன்று. டேப்பிங் பண்ணது. நாங்கள் M20 போல்ட் ஒன்று போட்டு பார்ப்போம் இதுக்கு செட் ஆகுதான்னு. பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஈஸியாக உள்ளுக்கு போகுதுன்னு சொல்லி. ரைட், தெரியும். டேப்பிங் பண்ணுறது இப்படி தான். நீங்கள் டேப்பிங் சார்ட்ஸ் வேணால் இன்டர்நெட்டில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காஷ் இன்றைக்கி நாங்கள் வந்து டேப்பிங் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த டேப்பிங் வந்து நான் காட்டினேன் அந்த ஸ்டீலில் வந்து இந்த டேப்பிங் பண்ண ஸ்டீல் டேப்பில் காட்டின பின்னுக்கு இருந்துச்சு சார்ட் ஒன்று. அதில் நாங்கள் டேப் பண்ணுற எல்லா சார்ட்டும் இருக்கும். அதாவது எங்களுக்கு தேவையான போல்ட் சைஸ் இப்போ M20 இருந்தால் M20க்கு என்ன சைஸ் டேப் வேணும், என்ன சைஸில் ட்ரில் பிட் போட்டு நாங்கள் ட்ரில் பண்ணணும், அது என்ன அதுக்கு அந்த டேப்பிங்க்கு தேவையான ட்ரில் பிட் என்ன சைஸ்ன்னு சொல்லி அந்த சார்ட் அப்படியே இருக்குது. போல்ட் சைஸும் சார்ட்டும் அதே மாதிரி நீங்கள் அதை இன்டர்நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டேபிள் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் எப்படி டேப் பண்ணுறோன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் இந்த வேர்னிய கழிப்பரை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று போட இருக்கேன். இந்த வேர்னிய கழிப்பரில் நாங்கள் எப்படி அளக்கிறது, இதில் யூஸ்ட் என்னன்னு சொல்லி. இந்த வேர்னிய கழிப்பர் வந்து இன்ஜினியர் பக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல் ஒன்று. நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். இதை வச்சு என்னென்ன மெஷர்மெண்ட்டை எடுக்கணும்னு சொல்லி. ஓகே, பாய்.
அடுத்த வீடியோ பாய்.